காய் வாங்க போகும்போதெல்லாம் மஷ்ரூமை இக்னோர் பண்ணாமல் ஒரே ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி செய்யாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுமே சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலாஸ் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணுங்கள். மசாலாஸோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்ஷனில் ஏன் ஹெல்த்தி கொடுத்தேன்னு தெரியுமா? ரிஃபைன் பண்ணதெல்லாம் உங்கள் குக்கிங்கில் சேர்க்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுறது எல்லாமே ஹெல்த்தி தான். மஷ்ரூம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திக்கான கோகோனட் மில்க் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு நல்லா திக்னஸும் ஒரு சூப்பரான ஃப்ளேவரும் கொடுக்கும். ஒரு சீஸ் லேஸும் சேர்த்துருக்கேன், இது வெறும் ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃபும் தூவி விட்டுக்கோங்க. யம்மியான ஹெல்த்தி க்ரீமி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.